வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. வீட்டில் வளர்ற குழந்தைகள்லேருந்து வயசில் பெரியவங்க வரைக்கும் யாருக்காவது வயிற்றுப்போக்கு, அதாவது லூஸ் மோஷன் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது, இல்லை வாந்தி அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டாங்க, இதனால நீர் சத்து குறைபாடு உடம்புல வந்துடுச்சு அப்படின்னும் போது முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட இருக்க டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஓஆர்எஸ் வாங்கி குடிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா. இந்த ஓஆர்எஸ் அப்படின்றது டெட்ரா பேக், இந்த மாதிரி ஒரு பேக்கில் வரக்கூடிய ஸ்ட்ராவோட அட்டாச்சாக வரும். ஆப்பிள், ஆரஞ்சுன்னு நிறைய ஃப்ளேவர்ஸில் வரக்கூடிய ஓஆர்எஸ் எல் அப்படின்ற இந்த டெட்ரா பேக்கை வாங்கி குடிக்க ஆரம்பிப்பாங்க. இது உண்மையிலேயே நீர் சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்குமான்னு கேட்டிங்கன்னா தடுக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் நீர் சத்து குறைபாடை இன்னும் அதிகப்படுத்திடும். இதுக்கு காரணம் என்ன, இது ஏன் ஒரிஜினல் ஓஆர்எஸ் கிடையாதுன்றதை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சேஷட்டில் வரக்கூடிய ஓஆர்எஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஒரிஜினல் ஓஆர்எஸ். WHO அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், நம்ம WHO ரெக்கமெண்டட் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது WHO ரெக்கமெண்டட் ஃபார்முலா கிடையவே கிடையாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா WHO ரெக்கமெண்டட் அப்படின்னு எழுதியிருக்கும். இதில் வயிற்றுப்போக்கு இருக்கும்போது கண்டிப்பாக இதை நீங்கள் குடிக்கவே கூடாது அப்படின்றத சைடில் சின்ன சின்ன லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா இதை சரியாக படித்து பார்க்காம இதை தான் வாங்கி வாந்தி, வயிற்றுப்போக்கு இருக்கும் போதெல்லாம் குடிப்பாங்க. அதுலேயும் ஃப்ளேவர்ஸ் இருக்கும், ஆப்பிள் ஃப்ளேவர், ஆரஞ்சு ஃப்ளேவர்னு. ஆனால் ஆப்பிளோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸோட கண்டென்ட்டும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். சுகர் கண்டென்ட் அப்படின்றது தான் இதில் அளவுக்கு அதிகமாக இருக்கும். சுகர் அப்படின்றது 1 மடங்கு 2 மடங்குலாம் கிடையாது, 10 மடங்கு அதிகமான சுகர். கிட்டத்தட்ட இப்போ வயிற்றுப்போக்கு இருக்கும்போது ஒரு மாசா இல்லை ஏதோ ஒரு ஃப்ரூட்டி வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த கணக்கில் தான் இது சேரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சுகர் அண்ட் சோடியம் இது ரெண்டுத்தோட ரேஷியோ 1:1 சரியான அளவில் இருக்கக்கூடிய இதுதான் WHO ரெக்கமெண்டட் ஃபார்முலா. இதுதான் டீஹைட்ரேஷன் அப்படின்ற நீர் சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். நீர் சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா அதையும் சரி பண்ணிட்டோம். எலக்ட்ரோலைட்ஸோட அளவு பார்த்தீங்கன்னா இதில் பேலன்ஸ்டான அமௌண்ட்டில் இருக்குது. இதனால் ரொம்ப குறிப்பாக எலக்ட்ரோலைட்டோட அளவு பேலன்ஸ்டாக இருக்கிறதால உடல் சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும். உடல் சோர்வு அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இப்போ மயக்க வர மாதிரி இருக்கும் இல்லையா, அதையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்குது. இதோட ஆஸ்மோலாரிட்டி ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 245. இது WHO ரெக்கமெண்டட். ஆனால் இதில் ஆஸ்மோலாரிட்டி ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 300, அதாவது 300 கிட்ட இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் குடிக்கக்கூடாது. இது டீஹைட்ரேஷன் அப்படின்ற அந்த வறட்சியை அதிகப்படுத்திடும். இதனால் ஓஆர்எஸ் அப்படின்ற இந்த டெட்ரா பேக், உங்கள் டாக்டர்ஸ் யாராவது ஓஆர்எஸ் அப்படின்னு ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுத்தாலும் இந்த டெட்ரா பேக்கை கண்டிப்பாக எழுதி கொடுக்க மாட்டாங்க. இதை வாங்கி குடிக்காமல் இந்த ஓஆர்எஸ் WHO ஃபார்முலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓஆர்எஸ் சேஷட்டை வாங்கி வெந்நீரில் கலக்கி சூடார விட்டு இதை நீங்கள் குடிச்சிடலாம். இதுதான் டீஹைட்ரேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். இதுதான் ஒரிஜினல் ஓஆர்எஸ். இது ஒரிஜினல் ஓஆர்எஸ் கிடையவே கிடையாது. தேங்க்யூ.